அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக். இன்றும் மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். தற்போது அக்டோபர் மாதத்தில் நிற்கிறோம். பருவமழைக்கான காலம் ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையின் பல பகுதிகளில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் குளங்கள் நிரம்பி இருக்கின்றன. கொழும்பு உள்ளிட்ட மிக முக்கியமான இடங்களில் வீதிகளில் பயணிக்க முடியாத நிலை காணப்பட்டு வருகிறது. தெற்கு மாகாணத்தில் பல பகுதிகளில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. அதே போன்று வடக்கு கிழக்கு பகுதிகளில் தற்போது மழைக்கான காலம் ஆரம்பித்திருக்கிறது. இது தொடர்பாக தாளமுக்கம் ஒன்றும் இன்று உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்பாக சில முக்கியமான வானிலை தகவல்களை யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராயா வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். இலங்கையினுடைய தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இன்றைய தினம் காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இது மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராயா தெரிவித்திருக்கிறார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் என்று சொன்னால் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும். தாளமுக்கங்கள் அடிக்கடி உருவாகும். இது முன்கூட்டிய ஒரு எச்சரிக்கையாக, விவசாயிகள் மற்றும் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக எங்களுடைய மதிப்பிற்குரிய புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா பல நாட்களுக்கு முன்பே மக்களை, விவசாயிகளை எச்சரித்து விடுவார். அதே போன்ற ஒரு எச்சரிக்கையை தான் அவர் இன்று வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினம் வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாகிறது. இது மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2025 2026 ஆண்டுக்கான வடகிழ் பருவக்காற்று தொடங்குவதற்கான ஏது நிலைகள் வங்காள விரிகுடாவில் தற்போது உருவாகி இருக்கின்றன. வங்காள விரிகுடாவில் கீழே அலைகளின் வருகை, இந்து சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றம், மேடன் ஜூலியன் அலைவின் வருகை, இன்று மாலை இதன் வருகை தெற்கு இந்து சமுத்திரத்தில் பதிவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேடன் ஜூலியன் அலைவு என்பது அயன மண்டல வளிமண்டலத்தில் ஏற்படும் மிகப்பெரிய இயற்கையான 30 முதல் 90 நாள் வரையிலான கால இடைவெளியில் மாறும் ஒரு வானிலை நிகழ்வாகும். வடகிழ் பருவமழை உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளில் வானிலை மற்றும் மழை வீழ்ச்சி மீது இந்த அலைவு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது புயல்களின் உருவாக்கத்திற்கும் தீவிரமடைதலுக்கும் காரணமாக அமைகிறது. உதாரணமாக, இந்த வங்காள விரிகுடாவில் புயல் உருவாகும் போது மேடன் ஜூலியன் அலைவின் தாக்கம் காரணமாக அதன் தீவிரமடைதல் அதிகரிக்கலாம். ஆகவே அயன ஒருங்கல் வலயத்தின் விரிவாக்கம் இலங்கை, தென்னிந்திய மற்றும் வங்காள விரிகுடாவையும் உள்ளடக்கியமையின் காரணமாக எதிர்வரும் 18/10/2025 அன்று இலங்கையின் வடகிழக்கு கரையோரத்தில் இவ்வாண்டின் வடகிழ் பருவமழை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தற்போது வங்காள விரிகுடாவிற்கு வந்துள்ள மேடன் ஜூலியன் அலைவு எதிர்வரும் 10ஆம் தேதி வரை வங்காள விரிகுடாவில் நீடிக்கும் என்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி எதிர்வரும் 10/11/2025 வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கால இடைவெளிக்குள் வடகிழக்கில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த மழை வீழ்ச்சி கிடைக்கலாம். அதே போன்று வான்கதவுகள் திறக்கப்படலாம், குளங்கள் நிரம்பலாம், வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் போன்ற எச்சரிக்கையும் அவர் முன்னதாகவே விடுத்திருக்கிறார். அதே போன்றும் இன்று இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. இது மேற்கு திசை நோக்கி நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை இன்று முதல் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. தெற்கு பகுதியிலும் வடகிழக்கின் ஏனைய பகுதிகளிலும் பல நாட்களாக அதிகளவான மழை வீழ்ச்சி பெய்து வருகிறது. மழை வீழ்ச்சி கிடைக்க பெற்றிருக்கிறது. இது இன்று முதல் இவ்வாறு இந்த பல நாட்களாக கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கும் மழை வீழ்ச்சி, மழையின் அதிகரிப்பு இன்று முதல் இதைவிட மேலும் அதிகரிக்கும் எனவும் நாகமுத்து பிரதீபராயா தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 16 தொடக்கம் 19 மற்றும் 23 தொடக்கம் 31 கால பகுதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது மழை
கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலப்பகுதிக்குள் தான் அதிகளவான சேதங்கள் ஏற்படும். வயல்களாக இருந்தாலும் சரி, ஏனைய பிரதேசங்களாக இருந்தாலும் சரி, அதிகளவான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான காலப்பகுதி இந்த காலப்பகுதிக்குள் இந்த நாட்களுக்குள் இடம்பெறும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மழை வீழ்ச்சி இந்த அதிகளவான மழை காற்றுடன் இடம்பெறும் போது இடிமின்னலோடு இணைந்ததாகவே இம்மழை இருக்கும் என்பதனால் இடிமின்னல் நிகழ்வுகள் தொடர்பில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் 19/10/2015 வரை வடக்கு கிழக்கு தெற்கு கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் காணப்படும். இப்பிரதேச கடற்கரையோரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படும். இன்று முதல் எதிர்வரும் 19/10/2025 வரை இலங்கையின் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே மழைக்கான காலம் அக்டோபரில் அதிகரித்திருக்கிறது. தற்போது மழை பருவம் ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையின் பல பகுதிகளில் மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மழை வீழ்ச்சியின் வீதம் அதிகரித்திருக்கிறது. தற்போது இன்று தாளமுக்கம் உருவாகிறது. பருவமழைக்கான காலத்திற்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே விவசாயிகளின் வயல் நிலங்கள், ஏனைய மக்களின் இருப்பிடங்கள் வெள்ளப்பெருக்கால் நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதனை மேற்கொள்ளுமாறும், அதே போன்று இடிமின்னலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அவதானமாக இருக்குமாறும் நாகமூர்த்தி பிரதீபராயா தெரிவித்திருக்கிறார்.